திமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் திமுகவில் சற்று முன் இணைந்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த வைத்தியலிங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் சற்று முன் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் வைத்தியலிங்கம் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் சற்று முன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணைந்தார். அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அவர் இன்று தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைத்துக் கொண்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். முன்னதாக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒரத்தநாடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை முன்னதாக இன்று காலை ராஜினாமா செய்திருந்தார். அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த ஒரத்தநாடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுடன் தனது ராஜினாமா கடிதத்தை நேரில் வழங்கினார். அதிமுகவில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து வந்தார். தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சிகளில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினரான மனோஜ் பாண்டியன் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்த வழக்கறிஞர் சுப்புரத்தினம் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது வைத்தியலிங்கம் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து அவர் தலைமை செயலகத்திலிருந்து நேராக அண்ணா அறிவாலயம் சென்று முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், கரூர் மாவட்ட திமுக செயலாளர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதேபோன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றவரான வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் அது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஏற்கனவே தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வென்ற நிலையில் வைத்தியலிங்கத்தின் வருகை மேலும் திமுகவுக்கு வலு சேர்க்கும் என்ற கருத்து நிலவுகிறது. இதற்கிடையே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக சார்பில் வைத்தியலிங்கம் மீண்டும் களமிறக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் முக்கிய தளபதியாக வலம் வந்தார் என அதிமுகவில் ஆரம்பத்திலிருந்து அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக தற்போது திமுகவில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக மனோஜ் பாண்டியன், அதாவது ஆலங்குளம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அவர் நவம்பர் 2025 ஆண்டு திமுகவில் இணைந்தார். இணைந்த கையோடு தனது எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். அதே போன்று ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் அதன் முக்கிய பேச்சாளராகவும் இருந்து வந்த மருது அழகுராஜ் செப்டம்பர் 2025 ஆண்டில் திமுகவில் இணைந்தார். முன்னாள் எம்எல்ஏவான ஏ சுப்புரத்தினம் ஜனவரி 8, 2026 ஆண்டன்று
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதேபோன்று ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியான கே. பாலகங்காதரன் சுப்புரத்தினத்துடன் இணைந்து கடந்த 8ஆம் தேதி திமுகவில் இணைந்தார். அதேபோன்று ஓபிஎஸ் அணியின் மாநில அமைப்பு செயலாளராக இருந்த வேதாரண்யம் PKV பிரபு கடந்த ஜனவரி தொடக்கத்தில் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. வெல்லமண்டி நடராஜன், அதாவது முன்னாள் அமைச்சராக வெல்லமண்டி நடராஜன் ஜனவரி 21ஆம் தேதி திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போன்று வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்களும் மேலும் சிலர் இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது வைத்திலிங்கத்தின் இந்த அரசியல் நகர்வானது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முக்கியமாக கருதப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.